Hi everyone, இந்த வீடியோவில் ரிச்சர்ட் வில்பர் எழுதின த ரைட்டர் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரிச்சர்ட் பர்டே வில்பர் இதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து March 1, 1921 அக்டோபர் 14, 2017 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போயட் அண்ட் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டரும் கூட. இவருடைய இந்த வேர்ல்ட் வார் 2 ஜெனரேஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரைட்டர்ஸ் உண்டு. அவங்களுடைய அந்த ரைட்டர்ஸில் இவருமே ஃபேமஸுங்க. ஏன்னா இவர் வந்து பொயட்ரிக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸ் 2 முறையாக வாங்கியிருக்காரு. அப்புறம் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து போயம்ஸ் எழுதியிருக்காரு, சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காரு, ட்ராமா எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ரைட்டர் அப்படிங்கிற போயம் தான். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் வில்பருடைய கலெக்ஷனான த மைண்ட் ரீடர் அப்படிங்கிறதுல தான் 1976 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபாதருடைய எமோஷனுங்க. அதாவது ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். டாட்டர் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஃபாதர் உணர்கிற விஷயங்கள் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரிச்சர்ட் வில்பர் வந்து போயட் மட்டும் கிடையாது, ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட. அப்புறம் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய செகண்ட் போயட் லாரியட்டாகவும் இருந்திருக்காரு. நிறைய சொன்ன மாதிரி புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, நேஷனல் புக் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் இந்த போயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 லைன்ஸ் கொண்ட ஒரு ஸ்டான்ஸா மாதிரி அமைச்சிருப்பாங்க. மொத்தம் 33 லைன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 11 ஸ்டான்ஸா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் அமைஞ்சிருக்கும். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக இதனுடைய சம்மரி பார்த்துடலாம். இப்போ 3 லைன்ஸ்னு சொன்னேன் இல்லையா. மோரோவர் ஒரு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி ரைட்டிங் எழுதுறது ரொம்பவே எக்ஸ்பர்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்னென்னா ஃபாதர் வந்து தன்னுடைய டாட்டரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா என்னுடைய டாட்டர் வந்து ஒரு ஸ்டோரி எழுத ரொம்பவே ட்ரை பண்ணுறா. இப்போ வந்து நான் ஒரு போயட்டாக எனக்கு தெரியும் சில டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம், ஒரு புது ரைட்டர் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதாவது வேர்ட்ஸை அதாவது தாட்ஸில் நினைக்கிறத வார்த்தைகளாக கொண்டு வரும் பொழுது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத ஒரு ரைட்டர் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அந்த சேலஞ்சஸ் எனக்கு தெரியும். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய டாட்டர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறா. ஸோ அது கரெக்டாக இருக்குமா? ஒரு ரூம்குள்ளே இருந்துட்டு அவள் எழுத நினைக்கிறது இது எப்படி அவளால் எழுத முடியும்? இப்போது ஒரு ரூம் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பேஸ்லேருந்து அவள் எழுதுறாளே. அப்போ என்னன்னா அதெல்லாம் தாண்டி வந்து தான் அவங்களால எழுத முடியும். ஸோ என்னுடைய டாட்டர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் இருந்து என்னுடைய ஸ்டோரி எழுதுறா. பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட டாட்டருடைய ரூமில் வந்து அந்த டைப் ரைட்டிங் கீஸுடைய சவுண்ட்ஸை அவர் கேட்க நினைக்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைப் ரைட்டிங் அது மூலயமா அவர் டைப் பண்ணி அவர் சொல்ல நினைக்கிற வார்த்தைகள். அண்ட் இது எப்படின்னா ஒரு ஷிப்பை இழுக்கிற ஒரு லார்ஜ் செயின் இருக்கும் இல்லையா, ஒரு ஹெவியான விஷயம். அது மாதிரி தான் இவள் டைப் பண்ணுற அந்த சவுண்டை கேட்கும் பொழுது எனக்கு தோணுது. ஏன்னா ரைட்டிங் இஸ் ஈக்குவலன் டு ஒரு பெரிய ஷிப்பை மூவ் பண்ணுற ஒரு செயின் எவ்வளோ தூரம் முக்கியமோ அது மாதிரி தான் இந்த சவுண்டை கேட்கும் பொழுது எனக்கு தோணுது. ஏன்னா கதவை மூடிட்டு தான் அந்த டைப் பண்ணுறான். ஸோ நான் அதை கேட்கும்பொழுது எனக்கு அந்த மாதிரி கம்பேரிசன் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவளுடைய டாட்டருடைய லைஃப் வந்து ஒரு பெரிய கார்கோவோடு அவங்க ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. எப்படின்னா வந்து நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த ரைட்டிங் ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னுடைய டாட்டருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அந்த பேசேஜ் இது வந்து நல்ல ஒரு ஜேர்னியாக அவங்களுக்கு இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு குட் ஜேர்னியாக அமையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தேர்ட் ஸ்டான்ஸாலையும். அப்புறம் ஃபோர்த் ஸ்டான்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது ஏன்னா வார்த்தைகள் வந்து ஈஸி கிடையாது. அந்த தாட் ப்ராசஸை வேர்ட்ஸாக ரைட்டிங்கில் கொண்டு வர்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இப்போ என்னுடைய டாட்டர் வந்து எழுதுறதை நிப்பாட்டுறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து என்ன தெரிய வரும் அப்படின்னா அவளுக்கு வந்து வார்த்தைகளில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவளுடைய தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டைப் ரைட்டிங் கீயுடைய ஸ்டாப்பிங் அந்த டைப் ரைட்டிங் சவுண்டு கேட்குதுன்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த டைப் ரைட்டிங் டைப் பண்ணுற சவுண்டு நிப்பாட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த சவுண்டு மூலிமா அந்த சவுண்டு கேட்குறது நின்றுச்சு அப்படின்னா அவளுடைய தாட் ப்ராசஸும் அதே மாதிரி நிற்குது.
அந்த தாட் ப்ராசஸை வேர்ட்ஸாக கொண்டு வர அந்த ஃபார்மேஷன் தடுத்து நிற்கிற மாதிரி அவர் உணர்றதா சொல்கிறாரு. இப்போது ரூம்குள்ளே தான் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் அவங்க டாட்டர் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க எழுதுகிற ப்ராசஸ் வந்து எப்படி அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த டைப் ரைட்டிங் மிஷினில் வந்து அவங்க போயத்தை வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, போயமோ ஏதோ ஒர்க் ஆஃப் ஆர்ட், சரிங்களா? அப்போ அந்த டைப் பண்ணுற அந்த கீஸுடைய சவுண்டு அதெல்லாம் ரிலேட் பண்ணும்பொழுது இவங்க எந்த கம்பேரிசனை சொல்கிறாங்கன்னா அந்த பெரிய கார்கோவை அந்த செயின் கொண்டு இழுக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் சொன்னாங்க. மோரோவர் அந்த சவுண்ட் நின்றுச்சு அப்படின்னா இப்போது என்னுடைய பொண்ணு வந்து அந்த தாட் ப்ராசஸை வேர்ட்ஸாக கொண்டு வர்ற ஃபார்மேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறா அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சின்ன பிரேக் மாதிரி கூட அவள் எடுத்துக்கலாம். மேபி அது வந்து ஒரு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் எடுத்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கலாம். அகெயின் கொஞ்சம் நேரம் கழித்து அவள் டைப் பண்ணுவாள். அகெயின் திரும்பியும் அந்த ரூம் வந்து ஒரு சைலன்ஸை ப்ரொவைல் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல் ஹவுஸ் சீம் டு பி திங்கிங் அப்படின்னா அவள் த ஹோல் ஹவுஸ் அப்படிங்கிறது த ஹோல் வேர்ல்டில் இருக்கிற ரீடர்ஸையும் மீன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் கான்செப்ட் மாதிரி தான். த ஹோல் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது அந்த குளோபில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் என்ன எழுத போகிறாங்கிறதையும் வெயிட் பண்ணி காத்துட்ருக்க ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்கலாம். அண்ட் அகெயின் ஷி வில் கண்டினியூ ரைட்டிங். அப்போது திரும்பி ஒரு பாயிண்டில் ஒரு பாஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் ப்ரொவைல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆன்சரில் இப்போ தன்னுடைய டாட்டரை வந்து ஒரு பேர்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு பேர்ட் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே ட்ராப் பண்ணப்பட்டு வெளியே எஸ்கேப் ஆக முடியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ரூம்குள்ளே 2 இயர்ஸாக ஒரு என்னுடைய டாட்டர் வந்து அந்த வார்த்தைகளில் சிக்கி தவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரூம் தான். எப்படி ஒரு பேர்ட் வந்து ஒரு கேஜுக்குள்ளே அடப்பட்டு சிறகடிச்சு பறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டில் அது சிக்கி தவிக்குதோ, அதே மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து இந்த 2 இயர்ஸாக இந்த ரூம்குள்ளே உட்காந்து எழுதுறேங்கிற பேரில் எதையோ எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த வார்த்தைகளில் வந்து கொண்டு வர முடியாமல் தவிக்கிற ஒரு மொமெண்ட்டை என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் அதை கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி தான் எப்படி ஒரு பேர்ட் வந்து ட்ராப்குள்ளே சிக்கி தவிக்குதோ, எப்படியாவது ஒரு பாயிண்டில் வந்து அந்த பேர்ட் வந்து எது வந்து ஒரு ஓப்பனிங் டோராக இருந்து இந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய டாட்டரும் இந்த ரைட்டிங் ப்ராசஸில் எது வந்து கரெக்டான வே டு ரீச் லிபர்ட்டி அப்படிங்கிறது, அதான் கரெக்டான வழி, ஒரு ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு மொமெண்ட் எது, எப்படி இதிலேருந்து விடுபடலாம், அதாவது சிறைப்பட்டு அடைஞ்சிருக்கிற ஒரு பேர்டு எப்படி வந்து அதனுடைய ஓப்பனிங்கை எதிர்பார்த்து எந்த பக்கம் கேட்டு எப்போ அந்த கேட் திறந்ததுன்னா நம்ம வந்து அந்த டோர் வழியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் என்னுடைய டாட்டருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை இந்த ரைட்டிங் ப்ராசஸ் மூலிமா, அந்த ரைட்டிங் டைம் மூலிமா அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த பேர்ட் கம்பேரிசன் அகெயின் கண்டினியூ ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அந்த பேர்ட் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அதனுடைய அந்த ஓப்பன் விண்டோ பிளேஸ் அதனுடைய இடத்த வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி அந்த பிளேஸ் விட்டு மூவ் ஆயிடுது இல்லையா. அதே மாதிரி தான் என்னுடைய டாட்டரும் அவளுடைய ரைட்டிங் ப்ராக்ரஷனில் நல்லா எழுதுறதை என்னால் உணர முடியுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த போயத்தில் ஃபைனலாக என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் லைஃப் ஆர் டெத் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது ஏன்னா இவரும் ஒரு ரைட்டர் தான் இல்லையா. அப்போது அந்த ரைட்டிங் ஃபீல்டில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதே விஷயத்தை தான் அவங்க டாட்டரும் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இவரும் ஒரு ரைட்டர் தான், இவர் ஒரு அப்பாவாக இருந்தாலும் இவரும் ஒரு ரைட்டர் தான் இல்லையா. ஸோ இருந்தாலும் தன்னுடைய டாட்டருக்கு வந்து அந்த ரைட்டிங் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாயிண்டில் வந்து அவர் சொல்லியிருப்பார். நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த ரைட்டிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங்கில் நிறைய சேலஞ்சஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத சில மெட்டஃபர்ஸ் லைக் உதாரணத்துக்கு அந்த கார்கோ, அந்த பெரிய ஷிப் கொண்டு இழுக்கிறத ரைட்டிங் கூட எப்படி ஒரு லைஃப் அப்படிங்கிற கடலில் வந்து தன்னுடைய டாட்டர் வந்து ரைட்டிங்கை ஒரு பேஷனாக தன்னுடைய கரியராக எடுத்து அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கார்கோ, அந்த கடலில் அந்த கப்பலை இழுத்துட்டு வர்ற ஒரு மொமெண்ட்டை கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டாட்டருடைய சிச்சுவேஷன் வந்து அவர் ட்ராப் பண்ணப்பட்ட பறவை மாதிரி அதிலிருந்து எஸ்கேப் ஆக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் ஒரு மெட்டஃபாரிக்கல் கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நானும் ஒரு ரைட்டருங்கிறதுனால என்னால் சில விஷயங்களை உணர முடியுது. இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்க விடுபட்டு நல்ல வழியில் வந்து சக்ஸஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். என்னுடைய டாட்டருக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல நினச்சிருப்பார். ஸோ இந்த போயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஒரு 33 லைன்ஸ் அட் 11 டர்செட்டில் செட் பண்ணியிருப்பாங்க.
ஒரு நரேட்டிவ் ஃபார்ம் பேட்டர்ன் மாதிரி தான், ஒரு லிரிக்கல் குவாலிட்டி கொண்ட ஒரு போயம். ரெகுலர் ரைமிங் ஸ்கீம்லாம் கிடையாது. அதே மாதிரி இதில் அனபெஸ்டிக் இயாம்பிக் மீட்டரில் இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணப்பட்டிருக்குங்க. லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். மோரோவர் மெட்டஃபர் வந்து நிறைய ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். இந்த மாதிரி மெட்டஃபர்லாம் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஹவுஸை வந்து குளோபோட கம்பேர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அந்த ரைட்டிங் ப்ராசஸை ஷிப்போட கம்பேர் பண்ண மாதிரி, அவர் டாட்டரை வந்து அதில் செயில் பண்ணுற பேசஞ்சராகவும் செயிலராகவும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இண்டிபெண்ட் ரைட்டராக அவங்க ஜேர்னியை இந்த ஃபீல்ட் ஆஃப் ரைட்டிங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறத சொல்ல நினச்சிருப்பாங்க. ஓவரால் ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தன்னுடைய டாட்டர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், யங் டாட்டர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு, மோரோவர் இவங்க அவங்களை கைட் பண்ணலான்னு நினைக்கிற மொமெண்ட்டில் இவங்களும் ஒரு ரைட்டருங்கிறதுனால இவங்களுக்கு தெரியும் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் இது வந்து ஒரு டச்சிங்கான போயம் அப்படின்னே சொல்லலாங்க. சிம்பிள் போயம், ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். டாட்டரும் தன்னை மாதிரியே ஒரு ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னெல்லாம், அப்புறம் டாட்டருடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் ரைட்டிங்கை அவங்க எவ்வளோ தூரம் நோட் பண்ணியிருக்காங்க, அந்த டைப் ரைட்டிங் சவுண்டு அதை ரிலேட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அந்த பாஸ் எதை மீன் பண்ணுது, அப்புறம் அந்த தாட் ப்ராசஸை வேர்டாக கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஒரு பாஸ்க்கு அப்புறமும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த டாட்டருடைய பேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டிங் அப்படிங்கிற கான்செப்டையும் இந்த போயம் மூலயமா சொல்ல நினச்சிருப்பாங்க. இதுதான் ரிச்சர்ட் வில்பர் எழுதின த ரைட்டர் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.